வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பத்திரப்பதிவு துறையின் பத்திரம், நிலமகள் இவை இரண்டையும் இணைத்து இணையதள சேவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. அரசு முறை பயணமாக மாஹே சென்ற கவர்னர். மாஹே வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பு. வரும் 20ஆம் தேதி புதுவையில் துவங்க உள்ள விமான சேவை துவக்க விழாவில் பங்கேற்க முதல்வருக்கு இண்டிகோ நிறுவனத்தினர் அழைப்பு. தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. இதுவரை இவர்கள் மீது தமிழகம் புதுவையில் 14 வழக்குகள் பதிவு. இனி விரிவான செய்திகள். பத்திரப்பதிவுத்துறை மென்பொருளான பத்திரம் மற்றும் நில அளவை துறையின் மென்பொருளான நிலமகள் இரண்டையும் இணைத்து தானியங்கி பட்டா மாற்றம் செய்வதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் பத்திரப்பதிவேடு துறைகளில் உள்ள செயல்பாடுகளை மேம்படுத்த மத்திய அரசின் திட்டமான நிலப்பதிவேடுகள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக மக்கள் சார்ந்த பணிகளை மின்மயமாக்குதல் மற்றும் நேரடி சேவையை வழங்கிட மத்திய அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றது. தற்பொழுது நில அளவை பதிவேடுகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு நிலவரி திட்ட நகல் மற்றும் பட்டா காப்பி ஆகியவைகளை இணைய வழி மற்றும் பொது சேவை மையம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு முறையானது கணினிமயமாக்கப்பட்டு முத்திரை தாள்களும் ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய நிகழ்வாக பத்திரத்துறை மென்பொருளான பத்திரம் மற்றும் நில அளவை துறையின் மென்பொருளான நிலமகள் இரண்டையும் இணைத்த தானியங்கி பட்டா மாற்றம் முறை கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் வரவு செல திட்ட உரையில் அறிவித்திருந்தார். அதன்படி அதற்கான மென்பொருள் இணைப்பு தயாரிக்கப்பட்டு பொதுமக்களின் சேவைக்காக இந்த திட்ட வேலைகள் முடிக்கப்பட்டது. இந்த புதிய நடைமுறையின்படி ஒருவர் பத்திரப்பதிவின் பொழுது கீழ் கொடுக்கப்பட்டுள்ள காரணிகளுக்கு உட்பட்டு தானியங்கி பட்டா மாற்றம் தாலுகா அலுவலகங்களில் செயல்படுத்தப்படும். இதில் விற்பனையாகும் நிலத்திற்கு தனியாக உட்பிரிவு இழுத்தல் வேண்டும். இந்த உட்பிரிவு எண்களுக்கு பட்டா மற்றும் பத்திரம் இருக்க வேண்டும். மேலும் விற்பனை செய்யும் நிலத்தின் மீது வேறு எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது. யார் பெயரில் பட்டா உள்ளதோ அவரே விற்பனையாளரை இருத்தல் வேண்டும். விற்பனையாகும் நிலத்திற்கு ஒரே உட்பிரிவு தனிப்பட்டாவாக இருத்தல் வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. நிலங்களை பத்திரப்பதிவின் பொழுது சார்பதிவாளர் அவர்கள் நிலையிலேயே இணைய வழி மூலம் தானியங்கி முறையில் பட்டா மாறுதலுக்கு தாலுகா அலுவலகத்திற்கு பரிந்துரைக்கப்படும். அவ்வாறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் பரிந்துரைக்கப்படும் பட்டாக்கள் தானியங்கி பட்டா மாறுதலுக்கு தனியாக வட்டாட்சியர் மூலம் பட்டா பெயர் மாறுதல் செய்யப்படும். இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தனியாக பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் அளிக்க தேவையில்லை. மேலும் அவ்வாறு பதியப்படும் பத்திரங்களை 1 வார காலக்கெடுவுக்குள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் பட்டாவினை மாற்றம் செய்ய மென்பொருளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த இணையதள சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவையில் முதல்வர் அமைச்சரகத்தில் துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வருவாய்த்துறை செயலர் ஆஷுமோத்ரா மோரா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்க, நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் மற்றும் தேசிய தகவலியல் மைய அதிகாரிகள் உடனிருந்தனர். அரசு முறை பயணமாக மாஹே சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அப்பகுதிகளை ஆய்வு செய்து மக்கள் குறை கேட்பு கூட்டம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்தார். 2 நாள் அரசு முறை பயணமாக மாஹே சென்றுள்ள புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்று காலை மாஹே கடற்கரையில் தூய்மை பணியை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கண்டூர் நூற்பாலையை பார்வையிட்டார். பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்ட அவர் பந்தக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்ற மாஹே வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை தாங்கினார். ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து மக்கள் குறை தீர்ப்பு கூட்டமும் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரபத் மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார், மாஹே நகராட்சி ஆணையர் சத்யேந்திர சிங் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் விமான சேவை 20ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த இண்டிகோ நிறுவனத்தினர் துவக்க விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர்.
புதுவை விமான நிலையத்திலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் அதிக கட்டணம் காரணமாக பொதுமக்களிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் கடந்த பிப்ரவரி மாதம் விமான சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் புதுவையில் விமான சேவையை துவங்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இண்டிகோ நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து தனது விமானங்களை இயக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி 72 பேர் பயணம் செய்யக்கூடிய சிறிய ரக விமான சேவை டிசம்பர் 20ஆம் தேதி முதல் துவங்க இருக்கின்றது. காலை 10 மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்படும் விமானம் பகல் 12:25 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும். பின்னர் 5:10 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மாலை 6:35 மணிக்கு மீண்டும் பெங்களூர் சென்றடையும். அதேபோல் புதுவையிலிருந்து 12:45 மணிக்கு புறப்பட்டு 2:30 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும். மறுமார்பகமாக 3:05 மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்படும் விமானம் மாலை 4:50 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான சேவை 20ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் இண்டிகோ நிறுவனத்தினர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து துவக்க விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பொது அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 நபர்களை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சுமார் 14 வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நல்லவாடு சாலை தானம்பாளையம் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் விமலரசன், வசந்தராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்பொழுது சந்தேகத்தின்படி 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிந்து அவர்களை போலீசார் கண்டதும் தப்பியோடினர். மடக்கி பிடிக்கும் பொழுது நல்லவாடு சாலை தானம்பாளையம் பகுதியை சேர்ந்த பிளேடு என்கிற விஷ்ணு என்பவர் மட்டும் பிடிபட்டார். அவரிடமிருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். அதைத் தொடர்ந்து தப்பியோடி தலைமறைவாக இருந்த நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கூனி என்கின்ற குமரகுரு என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் நேற்று மாலை தானம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை மடக்கி பிடித்தனர். உடைந்த மதில் சுவரை தாண்டி போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றதால் அவரது வலது கை முறிவு ஏற்பட்டது. எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரிடமிருந்து ஒரு செல்போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்குகளில் கைதாகியுள்ள 2 குற்றவாளிகள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 14 வழக்குகள் இதுவரை பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வை. வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்த நாளையொட்டி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேதமடைந்த காந்தி சிலையின் தூண்கள் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புத்தாண்டுகளுக்கு ஒருமுறை கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை புனரமைப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். மழையின் காரணமாக தற்பொழுது அந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் காந்தி சிலையின் தூண்கள் சேதமடைந்திருந்தது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது காந்தி சிலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் டிசம்பர் 30இல் முடிக்கப்பட்டு புத்தாண்டு அன்று புதுவையின் அடையாளமாக காந்தி சிலை புதுப்பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க கோரி கரிகுடோனில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பொதுப்பணித்துறையின் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதை அடுத்து கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாதம் 10,500 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வேலை வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. ஆனால் 20 மாதம் ஆகியும் வேலை வழங்கவில்லை. தங்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்ட குழுவினர் புதுவை கரிகுடோனில் காத்திருப்பு போராட்டத்தை இன்று துவக்கினர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்கினார். 3 நாட்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளனர்.
வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரை சாலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பாக டிஐஜி சத்யம் சுந்தரம் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் டிஐஜி கேட்டறிந்தார். கடற்கரை சாலை காந்தி திடல் உள்ளிட்டவை பெரிய கடை காவல் நிலையத்தின் சரகத்திற்குட்பட்டதால் பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் டிஐஜியிடம் தகுந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை சீனியர் எஸ்பி கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட போலீஸ் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையை புரட்டி எடுத்த பெங்கல் புயலால் கடலூர் சாலையில் அடித்து செல்லப்பட்ட வெள்ள நீரால் சாலையில் படிந்த சேர் சகதி காய்ந்து தூசி மண்டலமாக வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தோடு கால்வாய் சாக்கடை கழிவு நீரும் கலந்ததால் தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியது. நகர பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து ஜல்லிகள் பெயர்ந்து தார் மண் கொட்டி கிடக்கிறது. கிராமப்புற சாலைகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. கடந்த 2 நாட்களாக மழை இல்லாமல் வெயில் அடித்தது. இந்த வெயிலால் சாலைகள் காய்ந்து விட்டது. இதனால் மணல் தூசி மண்டலமாக மாறியுள்ளது. குறிப்பாக புதுவை கடலூர் சாலைகள் தற்காலிக பேருந்து நிலையம் காய்ந்துள்ளதால் அந்த மண்ணும் சாலையில் இருந்த மண்ணும் சேர்ந்து புழுதி மண்டலமாக உருவாக்கியுள்ளது. இதனால் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதே போலத்தான் புதுவையின் நகர பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் தூசி மண்டலமாக காட்சியளிக்கிறது. பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தூசியிலிருந்து தப்பி வருகின்றனர். லடாக்கிலிருந்து சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்தினார். மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத்தியன் எல்லை காவல்படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியாயோமோன் கிராமத்தில் உள்ள அரசு மற்றும் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த 2 ஆசிரியர்கள் 26 மாணவர்கள் மற்றும் 2 இந்தோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் அதிகாரி சரவணன் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரியில் 2 நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுவையின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர். புதுவையில் 18 ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியை துவங்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நாளை 19ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த 2006ஆம் ஆண்டு உப்பனாறு வாய்க்காலின் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்ட 18 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை பணிகள் முழுமை பெறவில்லை. பல்வேறு காலங்களில் 3க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் சரிவர நடக்காததால் ஒதுக்கப்பட்ட தொகையை விட ஒப்பந்ததாரர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 70 கோடி ரூபாய்க்கும் மேல் விஞ்ஞான ரீதியில் ஊழல் நடந்துள்ளது என்ற அவர் மேம்பாலம் கட்டும் பணியை திட்டமிட்டு செயற்கையாக நிறுத்தி அதன் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறையின் 4வது முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் தன்னிடம் உள்ள ஹெல்மெட்டுகளை உடனடியாக விற்பனை செய்வதற்கு மட்டும் உதவக்கூடிய அறிவிப்பாக உள்ளது என்றார். எனவே நகர பகுதியில் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பூர்ணாங்குப்பம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதியில் படிப்பூஜை நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்த பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதிகள் வருடாந்திர மார்கழி மாத படி பூஜை மற்றும் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் மற்றும் நெய் அபிஷேகங்கள் நடைபெற்ற 18 படிகளுக்குமான சிறப்பு பூஜை மற்றும் பஜனைகள் நேற்றிரவு நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்பன், விநாயகர், முருகர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குருசாமிகள், கோவில் நிர்வாகிகள், ஐயப்ப பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனர்.
புதுவையில் மார்கழி மாதம் துவங்கியதை அடுத்து கலர் கோலப்பொடி விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. மார்கழியில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபடுவது வழக்கம். மார்கழி துவங்கியதை அடுத்து கலர் கோலப்பொடி விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. புதுச்சேரி நகரின் பல பகுதிகளிலும் வியாபாரிகள் தற்காலிக கடைகள் அமைத்து கலர் கோலப்பொடி விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 200 கிராம் கலர் கோலப்பொடி 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 12 முதல் 18 நிறங்களில் கோலப்பொடியை 10 மற்றும் 5 ரூபாய் வீதம் பாக்கெட்டுகளில் அடைத்தும் விற்பனை செய்கின்றனர். சிலர் பல்வேறு வெளியூர்களிலிருந்து வாகனங்கள் மூலம் விடியற் காலை பெண்கள் வாசலில் கோலம் விடும் பொழுது கலர் பொடி விற்பனை செய்து வருகின்றனர். IAS, IPS அதிகாரிகளுக்கு தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயிற்சி எடுக்கும் நிலை இந்திய ஆட்சியாளர்களால் ஏற்பட்டுள்ளது என புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் கருமலையான் குற்றம் சாட்டி பேசினார். தேசிய ஓய்வூதியர் தின விழாவையொட்டி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு, EPF பென்ஷனர்கள் நலசங்கம், ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் ஆகியோர் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். CITU அகில இந்திய செயலாளரும் EPSO மத்திய அறக்கட்டளையின் உறுப்பினர்களில் ஒருவரான கருமலையான் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். அவர் பேசும்பொழுது புதிய பென்ஷன் திட்டம் 2004ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் சார்பில் நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டது. பின்னர் இடதுசாரிகள் ஆதரவோடு அமைந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த விடவில்லை. பின்னர் இடதுசாரிகள் ஆதரவு இல்லாமல் அமைந்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இடதுசாரி கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி பாஜக எம்பிக்களின் ஆதரவோடு ஊழியர்களுக்கு எதிரான புதிய பென்ஷன் திட்டத்தை 2011ஆம் ஆண்டு நிறைவேற்றியது. இன்றைக்கு நாடு முழுவதும் ஓய்வூதியர்களின் பல்வேறு பிரச்சனைகள் முன்னுக்கு வந்துள்ளது. அத்தகைய பிரச்சனைகளை விவாதிக்க மறுக்கும் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோஷத்தை முன்வைத்து செயல்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார். ஓய்வூதியர்களின் எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்க அனைத்து பகுதி ஓய்வூதியர்களையும் அணிதிரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் CITU புதுச்சேரி மாநில தலைவர் பிரபுராஜ், உதவி தலைவர் கொளஞ்சியப்பன், ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முத்து, ராமகிருஷ்ணன், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், சண்முகசுந்தரம், நடராஜன், தட்சிணாமூர்த்தி, குணசேகரன், மண்ணாங்கட்டி, கலிகமூர்த்தி, சண்முகம், விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7135 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பத்திரப்பதிவு துறையின் பத்திரம், நிலமகள் இவை இரண்டையும் இணைத்து இணையதள சேவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. அரசு முறை பயணமாக மாஹே சென்ற கவர்னர். மாஹே வளர்ச்சி பணிகள் குறித்த ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்பு. வரும் 20ஆம் தேதி புதுவையில் துவங்க உள்ள விமான சேவை துவக்க விழாவில் பங்கேற்க முதல்வருக்கு இண்டிகோ நிறுவனத்தினர் அழைப்பு. தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. இதுவரை இவர்கள் மீது தமிழகம், புதுவையில் 14 வழக்குகள் பதிவு. பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு லடாக்கிலிருந்து சுற்றுலா பயணம் வந்த மாணவ மாணவியர் முதல்வர் இனிப்பு வழங்கி வாழ்த்து. 18 ஆண்டுகளாக நடந்து வரும் ஒப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலை கண்டித்து நாளை அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.